கம்டா. ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் ஐநாவரத்துலேருந்து பழனிக்கு வந்து பாதயாத்திரை முடிச்சுட்டு முருகனை வந்து வணங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு 10 மணியால் வந்து நம்ம ஊருக்கு வண்டி வருது. இந்த ஒவ்வொரு சாமியும் வந்து மொட்டை எடுத்துக்காரு கிரி, இந்த ஒவ்வொரு சாமியும் நல்லா உறக்க நிலையில் இருக்குது. எங்கள் அப்பா ஒரிஜினல் நல்லா விரதம் இருந்து நல்லா நடந்து வந்திருக்காரு. எங்கள் அப்பா பரவாயில்ல. எங்கள் குருசாமி எங்கள் குருசாமி எங்களை வழி நடத்தினவர். சும்மா சொல்லு சாமி, இந்த பயணத்தை பற்றி நீங்கள் எவாச்சும் சொல்லலாம்ல சாமி? அடுத்த வருடம் வரும்போது முருகன் பக்தர் பூரா செருப்பு இல்லாமல் வரணும். சூப்பர் சாமி, உங்களுக்கு கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் சாமி. வேற எது வழிமுறை சொல்லுங்கள் சாமி. இந்த பாத யாத்திரை பற்றி அடுத்து என்னென்ன வழிமுறை பண்ணணும்னு சொல்லுங்கள். ரைட் சாமி. நீங்கள் என்ன சாமி சொல்கிறீங்க? மொட்டை ஓட்டுருக்கீங்க சாமி கும்பிட்டு நல்லா இருக்கு. மீண்டும் அடுத்த வருடம் தந்திப்போம். இந்த எங்கள் கதிரானே என்ன சொல்லுவேன் பார்ப்பான். என்னண்ணே அன்னைக்கு வார மாதம் பையன் நல்லா இருக்குண்டா, இப்போ மொட்டை எட்டுலாம் போட்டு வந்துட்டா, இப்போ எப்படி இருக்கு மனசு? நல்லா திருப்தியா இருக்கு. நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு. அடுத்த வந்து சாமி எப்படி வழி விடுன்னு பார்ப்போம். சரிண்ணே, பார்ப்போண்ணே. எப்பா சூப்பராப்பா, சொல்லுப்பா. இல்லப்பா சொல்லாப்பா, நீ வந்து பரவாயில்லப்பா, இவ்வளோ நடந்து வந்துட்டா. எப்படிப்பா இருந்துச்சு இந்த பயணம்? நல்லா தான் இருக்கு, சிறப்பாக தான் இருக்கு. மனசுக்கு எப்படிப்பா இருக்கு? சாமியை பார்த்து கீழே உட்காந்துருக்க, பயணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்காப்பா. வாப்பா, இதை வந்து சுசேனு ரொம்ப டயர்டாக இருக்கேன். கிரி சொல்றா, கிரி எப்படியா மொட்டை ஓட்டுருக்க? பயணம் எப்படி இருந்துச்சு? இப்போ மனசு எப்படி இருக்கு? முன்னைக்கு எப்படி இருக்கு? பாதயாத்திரை கொஞ்சம் பேசியிருந்தேன். நல்லா இருக்கியா? இந்த தடவை சிறப்பா வந்திருக்கான். இதை தாண்டி அடுத்த தடவை மிக சிறப்பாக வர பார்ப்போம். சரிப்பா. இந்த எங்களுடைய சாமிலாம் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்த வண்டிக்கு வந்து நாங்கள் பழனிக்கு வந்தோம்னு சொல்லுறதுக்காண்டி ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் படம் வரைஞ்சிக்கிருக்காரு. பரவாயில்ல, பொங்கலை முன்னிட்டு பழனிக்கு வந்தோம்னு சொல்லி பொங்கல்னு படம் வரைஞ்சிக்கிருக்காரு. வரிகை செஞ்சுட்டு பாரா, இவரே அப்போ வண்டி டிரைவரு கரெக்டாக எங்களை வழி நடத்தி வந்தாரு. இவர் வந்து சாப்பாட்டு ராமன் தான். ஆனா வந்து எங்களுக்கு சமையல் தேவையான உணவு வகை எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாரு இவர். ஆமா, இவர் கிட்டத்தட்ட ஒரு இவர் பேரு வந்து நந்த கிஷோர், சாப்பாடு மன்னன். இவரை பாத்துக்கங்க நல்லா. ஸ்நாக்ஸ் மன்னன். பெரும்பாட போட்டு போச்சு. கலவானத்தனத்தெல்லாம் பார்க்க போல இது பெரிய கலவாணியா இருந்திருக்கேன். எலியோட பெரிய பொறுப்பு செருப்பை விருதை தூக்கி ஒழிச்சு வச்சு. இவரே எங்க சாமி சதீஷ் மாமா. இவரை வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறு மாதிரி வந்து பழனி மலை ஏறிட்டு வந்துட்டாரு மாமா. போதும் சாமி, இந்த பயணத்தை பத்தியாவா சொல்லுங்க. இவரே எங்களுக்கு ஆக்கி கொடுத்த சமையல் மாஸ்டர் வராரு. வாங்க சமையல் மாஸ்டர். ரோசியா, மொட்டை எடுத்து எப்படி இருந்துச்சு? பழனி பாதயாத்திரை மொட்டை எடுத்து போனா எப்படி இருக்கு? கோயில சாமியா பாட்டு வந்தா நடக்கவே முடியல. பிளேட் அனுப்பிடுங்க.